ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சம்ரித்தி ரெசிபீஸ். இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வடித்த சாதம், கடலைப்பருப்பு, பூண்டு. அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான சாதங்க. கொத்தமல்லி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இப்போ உப்பும் சேர்த்துருக்கேன். அதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். காரம் அதிகம் தேவைன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுட்டேன் நான். இப்போது கடாயை சூடாயிடுச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்மளுக்கு என்ன சாதம் செய்யணும்னு தெரியாது, அதனால் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதனால் இந்த மாதிரி கொத்தமல்லி இருந்தால் போதும். ஈஸியாக ஒரு சிம்பிளான சாதமாக செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துக்கிட்டேன் நான். இது கூட நீங்கள் தேவைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போது கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இது கூட அரைச்சி வச்ச கொத்தமல்லி விழுதை சேர்த்துக்கலாம். அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிளறி விடுங்க. இது அந்த நல்லா சுருங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிரும். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கொத்தமல்லி அந்த இது நல்லா கொதிக்குது. நல்லா சுருங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. பாருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அதை ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாதமாக இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, சிம்பிளான ரெசிபி தான் இது. சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள்.